நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாகும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற என் அன்பின் நல்ல கடவுளே, தூயாதி தூயவரே, பேராற்றலும் பேரருளும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே உடைய திருமுறையில் நாங்கள் வந்து தோல்வி கொள்ளும்படியாக ஆண்டவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய வாய்ப்புக்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சிறப்பாய் கிறிஸ்து அரசரை முடிசூட்டு விழாவுக்கு அழைத்து செல்கின்ற நிகழ்விலே ஆண்டுகளை நாங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆண்டவர் ஆவியார் வழியாக எனக்கு உதவி செய்கிறார்கள். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஞாயிறை படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் பிரிவு திருவசனங்கள் 3 முதல் 9 வரை அடங்கிய திருவசனங்கள் படிக்க அனைவரும் எழுதிட்டு கவனமாய் கேட்போம். மார்க் நற்செய்தி நூல் 14ஆம் பிரிவு திருவசனங்கள் 3 முதல் 9 வரை. இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது இராமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிவு சிவனுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் படிவு சிவனை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதையே, இதை 300 தெனாரியத்திற்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையாமல் செய்யலே. ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றார்கள். நீங்கள் திரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்க போவதில்லை. இவர் தம்மால் ஏற்றதை செய்தார் என சொல்லி என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உலகத்தில் தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். என்பவைகளே வேதத்துக்காக தோன்றினார் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கைகொள்ளவே காட்சித்து நல்லாவியை அறிகிறோம்.
அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். உபவாச நாட்களில் 6ஆம் ஞாயிறு, புல்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே உலகம் எங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் ஊர்வலமாக கிராமத்திற்குள்ளும் நகர்வலமாக நகரத்திற்குள்ளும் சென்று இயேசு கிறிஸ்து அரசராக சூட்டப்படுகின்ற அந்த நிகழ்வை பவனியாக ஊர்வலமாக நடத்தி கொண்டிருக்கிறது நாம் ஊடகங்கள் வாயிலாக பார்க்க முடியும். புல்தோலை ஞாயிறு என்பதனுடைய கருள் என்னவென்றால், முடியாட்சியின் காலத்திலே அரசனை முடிசூட்டுகின்ற போது, திருநிலைப்படுத்துகின்ற போது, யார் அரசராக முடிசூட்டப்பட இருக்கிறார்கள் அவரை குதிரைகள் எடுத்து செல்கின்ற தேரிலே அமர்த்தி அந்த நாடு முழுவதும் அவரை அழைத்து செல்வார்கள். அந்த நாடு முழுவதும் செல்வதற்கு எத்தனை நாள் ஆகும், அத்தனை நாள் ஆகும். முன்கூட்டியே அந்த நாளை குறித்து என்றைக்கு பட்டாபிஷேகம், திருநிலைப்படுத்துதல், கான்செக்ரேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அரசராக திருநிலைப்படுத்துகின்ற அந்த நாளுக்கு முன்னால் அந்த பவனி நடைபெறும். நாடு முழுவதும் அழைத்து செல்வார்கள். இவர்தான் நம்முடைய நாட்டுக்கு அரசராக போகிறார். எனவே எல்லாரும் அரசர் விருந்திலே வந்து பங்கேற்க வேண்டும். அரசர் முடிசூட்டப்படுகின்ற நிகழ்விலே வந்து பங்கேற்க என்று சொல்லி மக்களுக்கு அறிவிப்பதற்காக இவர்தான் நம்முடைய அரசர் என்று அவருக்கு அடையாளப்படுத்தவும், இந்த திருநிலைப்படுத்துகின்ற முடிசூட்டப்படுகின்ற நிகழ்விலே அந்த கொண்டாட்டத்திலே அனைத்து மக்களும் வந்து கலந்து கொள்ளும்படிக்கு வழிகாட்டுகின்ற ஒரு செயலாகத்தான் அந்த பவனி நடைபெறும். இஸ்ரவேலினுடைய முதல் அரசராகிய சவுல் அரசரை முதலாவது சாமுவேல் சந்தித்து அவரை அரசனாக எண்ணெய் வார்த்து உத்தரவிட்டு அவரை அரசராகிறார். ஆனால் அந்த நாட்டுக்கு அது தெரியாது. வெகு நாட்களாக இந்த மக்கள் எங்களுக்கும் ஒரு அரசன் என்று சொல்லி முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். கடவுள்கிட்ட போய் கேட்கிறாங்க, எல்லா நாட்டையும் அரசர் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்திட்டாங்க என்று சொல்லுகின்ற போது அரசாட்சியிலே இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பதை குறித்து சாமுவேல் மூலமாக ஆனவர் உணர்த்துகிறார். நீங்கள் இதுவரைக்கும் சுதந்திரமா இருக்கிறீங்க, முடியாட்சி வந்துவிட்டால், ஒரு மனிதனை உங்களுக்கு அரசனாக ஏற்படுத்திவிட்டால் நீங்கள் அந்த அரசனுக்கு அடிமை, அந்த அரசனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அவன் வச்சதுதான் சட்டம், மீறி எதுவுமே பேச முடியாது. அப்படி செய்தால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். எனவே கடவுள் உங்கள் அரசராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு உலக போக்கிலே ஒரு அரசரை கேட்கிறீர்கள். என்றாலும் உங்கள் விருப்பப்படி நான் உங்களுக்கு அரசரை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி கடவுளின் சாமுவேல் மூலமாக சவுலை அரசராக கொடுக்கிறார். அபிஷேகத்துகிறார், எண்ணெய் பார்த்து முதலாவது திருநிலைப்படுத்துகிறார். ஆனால் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், 7 நாளைக்கு அப்புறம் நான் உன்னை சந்திப்பேன். அப்போது நீ கடவுளுக்கு பலியிட்டு நீதான் அரசர் என்பதை இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்கும்படிக்கு அந்த இடத்துக்கு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்லிட்டார். சாமுவேல் சவுலை அரசராக்கினார், அவர் மீது எண்ணெய் வார்த்து அவர்தான் அரசர் என்று அறிவித்து விட்டார் என்ற செய்தி கேட்டவர்கள்
சின்ன சின்ன கூட்டமா அப்படியே வந்து அரசனுக்கு பின்னால சவுலுக்கு பின்னாலே கூடுகிறார். அப்படி கூடி ஒரு பெரிய பெரிய ஆயிடுது. ஒரு வாரத்துல பெரிய கூட்டம் காணப்படுகிறது. கூட்டம் அதிகமாக இதுவரைக்கும் கைதுக்கு பின்னாலே சுற்றி கொண்டிருந்த கைது வைக்கிற ஒரு நபராக இருந்த சவுல் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளத்திலே பெருமை வந்திருக்கிறது. அந்த பெருமை விளைவாக என்ன செய்கிறார்? அவரே போறார், அவரே வந்து ஆராதனை நடத்துறாரு, அவரே பணி செலுத்துகிறார். அவரை அரசராகத்தான் வந்து முடிசூட்டியிருக்கிறார். அரச பணி என்பது வேறு, ஆசாரிய பணி என்பது வேறு. ரூலிங் தி பீப்புள் என்பது அரசனுடைய பணி. மக்களை ஆட்சி செய்வது அரசனுடைய வேலை. கடவுளுக்கு அடுத்த பணியை செய்வது ஆசாரியனுடைய வேலை. கடவுளுடைய எச்சரிக்கைக்கு வார்த்தைகளை சொல்வது இறைவாக்குனருடைய வேலை. ஒருத்தருடைய வேலை இன்னொருவர் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் எடுத்துக்கொள்கிறார். எதன் அடிப்படையில் என்றால் உள்ளத்திலே பெருமை. இனி நான் வச்சிருந்தான் சட்டம், என்னை மீறி யார் என்று கேட்க முடியும் என்கின்ற அந்த மேட்டிமையும் அகந்தையான எண்ணமும் அகங்காரம் சவுலுக்குள்ளே செய்திருக்கிறது. அந்த அரசன் உருவான அந்த நாட்களிலே அந்த ஊர்வலம் எப்படி முழுசா நடந்ததுன்றத சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் சாலமோனை அரசராக்குகின்ற போது யார் இருந்தது? அப்பா இருந்த பக்கத்துல, தாவீது பக்கத்துல இருந்தார். ஏன்னா தாவீதுடைய முடிசூட்டு விழா என்பது முறையா நடக்கல. ஏன்னா வீட்டுல போயிட்டு ஆடு மேய்க்கிற இடத்துக்கு என்ன பண்ணிட்டாரு சாமுவேலு? அவன் கழுது மேய்க்கணும், என்ன ஆடு மேய்க்கணும். ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டு சாமுவேல் தாவீதை அறுப்பழிக்கு செய்து விட்டார். ஆனால் அரசனாக முடியாதபடிக்கு சவுல் பதவி வெறியோடு துரத்தி கொண்டே இருக்கிறான். எனவே தாவீதுடைய பட்டாபிஷேகம் மிகவும் முறையாக நடக்கிறது. ஆனால் சாலமோனுடைய திருநிலைப்படுத்துகிற நிகழ்வு மிகவும் முறையாக நடத்தப்படுகிறது. ஏன்னா நடத்துறது தாவீது. எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சாலமோனுடைய அந்த திருப்பொழிவை நடத்துகின்றார். அந்த முறையின்படி நாடு முழுவதும் அந்த அரசனாக நின்ற அந்த நபரை நேரிலே அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து சென்று, இன்றைய காலகட்டத்திலே ஒரு ஊர்ல ஜனநாயக முறைப்படி ஒரு வார்டு மெம்பரா அல்லது ஊர் தலைவராக நம்ம என்ன பண்றோம்? பட்டாசு வச்சு கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா? இன்னைக்கு மனநிலை சொல்ல பாருங்க. நான் வெற்றி பெற்றேன் என்பதற்காக நம்முடைய வெற்றியை கொண்டாடுவதை விட நம்முடைய எதிரியை வந்து என்ன பண்ணணும்? கேலி பண்ணணும், வெறுப்பேற்றணும், இருக்க பண்ணணும். அவனை என்ன பண்ணுவான்? நோகடிக்கணும், மனசை நோகடிக்கணும். இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய வெற்றிகளை கொண்டாடுகின்றன. உண்மையாகவே நான் வெற்றி பெற்றதுக்காக பல நேரங்களை வெற்றியை கொண்டாடுறது. நான் நிறைய மார்க் எடுத்துக்கிறேன். யாருக்கு போய் சொல்றோம்? நம்மளை விட அதிகமான கேட்டவங்க போய் நம்ம வந்து நான் இவங்க மார்க் சொல்றோமா? சொல்ல மாட்டோம். நம்மளை விட கம்மியாக மார்க் எடுக்கிற பெற்றோர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவான்? உன் பிள்ளைய விட நான் மார்க் எடுத்துருக்கு இல்லை, என் பிள்ளை வந்து உன் பிள்ளைய வந்து மார்க் எடுத்துட்டான், இப்பதான் செய்யறான் இல்லையா? அப்ப அதனுடைய உள்நோக்கம் என்ன? என் பிள்ளையுடைய வெற்றியை விட பிள்ளை நல்லா படிச்சிருந்தான். இதை சொல்லி அவங்களை காயப்படுத்தணும். அந்த பெற்றோர் அந்த பிள்ளை பிடிச்சினாங்க சாத்தணும் இல்லையா? இந்த விதமான மனநிலை தான் மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் அரசனாக இருக்கிற போது கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அரசனாக அரசரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே வருடந்தோறும்
பல முடிசூட்டு விழாக்கள் நடைபெறுகின்றன. அந்த முடிசூட்டு விழாக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றவர்களாலே நடத்தப்படுகிறது. ஆனால் இயேசுவினுடைய முடிசூட்டு விழா என்பது நடைபெறவே இல்லை. அந்த ஊர்வலம் தான் நடந்துச்சு. முடிசூட்டு விழா எங்கதான் நடக்குது? தேவர்களுடைய அரங்குல தான் நடக்குது. அது பொற்கிரீடமாக இல்லாம முன்கிரீடமாக நடைபெறுகிறது. பொற்கிரீடமா முன்கிரீடமா? நமக்கு மீட்பர் அவர்தான். இல்லையா? ஆகவே அரசு அதிகாரத்தில் இருந்து அரச மரியாதையோடு அந்த முடிசூட்டு விழா நடைபெற வேண்டும். ஆனால் இங்கே மக்களுடைய அதிகார வர்க்கத்துடைய காரணவர்ச்சி நிமித்தமாக தூத சமய அதிகாரம், ரோமன் அரசியல் அதிகாரம், கிரேக்க பண்பாட்டு அதிகாரம், இப்படிப்பட்ட அதிகார அடிப்படையில் உயர்மட்டத்தில் இருக்கிறவர்களாலே இயேசு மிகவும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்தார். ஏனென்றால் அவர் அதிகார வர்க்கத்தோடு தம்மை இணைத்துக் கொள்ளாமல் எளிய மக்களோடு தம்மை இணைத்துக் கொண்டதினாலே அவர் அந்த எளிய மக்கள் எப்படி அதிகார வர்க்கத்தாலே புறக்கணிக்கப்படுகிறார்களோ அது போலவே இயேசுவும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தார். எனவே இயேசுவினுடைய அருட்கொள்கை என்பது அதிகாரமற்ற மக்களாலே நடத்தப்படுகிறது. அதிகாரமற்ற மக்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய அரசன் இவன்தான் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நீ என்ன ரெக்கார்ட் இருக்கிறது, நாங்கள் உடல்களை என்ன பண்றாங்க இருக்கிறேன் என்று சொல்லி சீடர்கள் இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் தன்னுடைய மேலாளர்களையும் எப்பொழுதுமே வந்து வீரர்கள் வந்து ஒரு ஆணை வைத்திருப்பாங்க, ஒரு சர்வ வச்சிருப்பாங்க. அது போல மக்கள் எப்பொழுதும் ஒரு நேர்முறை என்பது இருக்கும். அது தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்வார்கள். உடல் என்பது வேறு, மேலாண்மை என்பது வேறு. அந்த மேலாண்மை என்பதை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய அந்த மேலாண்மை என்று சொல்லப்படுகின்ற சால்வை தரவல் இப்படிப்பட்டவர்களை இருக்கு இயேசுவை கனப்படுத்துகிறார்கள். எதுவுமே இல்லாத மக்கள் என்ன பண்றாங்க? போன வழியில இருக்கிற மரத்தினுடைய சிம்பிள்களை எல்லாம் அடைத்து அந்த கழுத்தை அடைச்சும் போதா இருக்கு, வெப்பமா இருக்கிறார். இன்னைக்கும் பார்த்தோம்னா திருவிழாவுக்கு போகின்ற மக்கள் கோயில் வந்து என்ன பண்றாங்க? இந்த சமயத்துல அளவு குச்சிக்கிட்டு எல்லாம் தேர்தலுக்கு போகும்போது மக்கள் என்ன பண்றாங்க? அவர் நம்புகின்ற அந்த தெய்வத்தினுடைய அந்த ஊர்வலத்தை நடத்திடும் போது அந்த மனிதரையே வந்து தெய்வமான பார்த்தவங்க என்ன பண்றாங்க? தண்ணி ஊட்டுறாங்க. அதையும் பெரும் கூட்டமாக இருக்கிறதுனாலே மஞ்சள் கலந்த தண்ணீர், மஞ்சள் தண்ணியை ஊற்றலாம். மஞ்சள் தண்ணி யாருக்காலும் பயன்படுத்தலாம். அது இந்த சமயத்தில் சார்ந்த பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நோய் எதிர்ப்பு ஆற்றலுடைய ஒரு மருந்து. எனவே வர வேண்டுமா அதை பயன்படுத்தலாம். எனவே தான் பெரும் கூட்டம் கூடுகின்ற இடத்தில் மஞ்சளை தெளிப்பது, இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்ற போது சமயம் மக்களோட அந்த பக்தர்களுக்கு என்ன பண்றாங்க? தாழ்வுகளை கட்டிக்கிட்டு அல்லது கடையிலிருந்து தண்ணீர் வார்த்து என்ன பண்றாங்க? கடத்தி விட்டு போகிறார்கள். சுமையை சுமக்கணும், நடக்கணும், வேர்த்து கொண்டே இருந்த உள்ள இருக்கிற போயிடும், ஆற்றல் போயிடுச்சுன்னா சோர்வு போயிடுவாங்க. அப்ப அந்த ஊர்வலத்தை நடத்தி முடிக்க முடியாது. இந்த சிந்தனை இந்த பெருசபை மக்களுக்கு இருக்குது. புத மக்கள் இயேசுவை சுமந்து செல்கின்ற அந்த கருத்துக்கு சோர்வு வந்துவிடக்கூடாது என்பதனாலே அந்த பெரும் திரளான மக்கள் தன்னுடைய உடைகளையும் பக்கத்தில் இருந்து மருத்துவமனை கிளைகளையும் தரித்து போடுகிறார்கள். அதை வந்து செயல்படுத்து ஒண்ணு தரையில வந்து படுகின்ற போது கொஞ்சம் அந்த தரம் நசுங்கி அந்த காலை வந்து அந்த குழம்புகள் எல்லாம் என்ன பண்ணுவோம்? வெப்பமடைய பாதுகாத்துள்ளோம். பசி இருக்கிற என்ன பண்ணிக்கலாம்? நிறைய சாப்பிட்டுக்கலாம். இப்படி இந்த விஷயமும் அதில் இருக்குது. உணவு மேம்பாடு
நடப்பதற்கு நடுவாக இருக்கும்படி என்ன பண்றாரு? அந்த இலைகளை தடைகளை பிடித்து இயேசுவை கனப்படுகிறார். அதனுடைய கழுதையும் இயேசுவை சுமந்த கழுதைக்காண்டிய ஒரு பாதுகாப்பு பராமரிப்பார் நேரத்திலே கிடைக்கிறது. இப்படியாக நடந்த இயேசுவை எளிய மக்கள் ஊர்வலமாக அழைத்து சென்று அரசராக முற்படுகின்றார். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது, இறைவாக்கு நிறைவேறுகிறது. இயேசுவினுடைய விழா என்பது ஒரு இறைவாக்கு நிறைவேறுவதாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சீயோன் குமாரத்தையே எம்பீருக்கு பாடு, இதோ ஒரு அரசர் சாந்த உள்ளவராய் வருகிறார். எல்லாருக்கும் பணிவுரை செய்யக்கூடிய ஆவி, யாரையும் உயர்த்தவர் தாழ்ந்தவர் என்று பாகுபடுத்தி பார்க்காமல் எல்லோருக்கும் பக்குவமாக, எல்லோருக்கும் அன்பாக, எல்லோருக்கும் சாதுவாக நடந்து கொள்கின்ற மனம் நிறைந்த ஒரு மனிதர் சாதாரண அரசராக வருகிறார். அரசர் எப்படியோ மக்கள் அவ்வழி. நீங்க நான் இருக்கிற நடைமுறை நடக்கிறீங்களா? எல்லா மனிதர்களுக்குள்ளுமே every each and individual has fascist mind. பாசிச மனப்பான்மை என்பது அதிகார வர்க்கத்திலே இருந்தால் அது எல்லா இடத்திலுமே அந்த மனப்பான்மை இருக்கும். அது வெவ்வேறு நிலையிலே அது செயல்பட்டுக் கொண்டே இருக்கும். ஆனால் நமக்கு வருகின்ற அரசர் பாசிச மனப்பான்மை உள்ள அரசர் அல்ல, பிரித்தாளரை செய்கின்ற அரசர் அல்ல, எல்லோரையும் கவனத்திற்குள் கொள்ளுகின்ற அரசர். God is inclusive God. எல்லோரையும் உள்ளடக்குகின்ற கடவுள் தான் நமக்கு அரசராக இருக்கிறார். இயேசுவிலே அரசராக வருகின்ற நம்முடைய ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவராக வருகிறார். அப்படி சொல்லுகின்ற போதே இந்த ஒடுக்கப்பட்டு கிடந்த அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இதுவரைக்கும் அரசன் என்றாலே பார்த்து நடுங்கணும், பொலம் நடுங்கணும். அரசனை பார்த்தா பொலம் நடுங்கணும். ஜனநாயக நாட்டில் இருந்தோம், சாதாரண மக்கள் முதலமைச்சர் சாதாரண கை பிடிக்கிறாங்க. கட்சியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்ய முடியாது இல்லையா? உண்மைதானே? ஒரு எம்எல்ஏ போய் அப்படியே நெஞ்ச நிமித்தி முதலமைச்சர் நிக்க முடியாது. ஏன்னா அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் அவரு ஏன்னா நினைச்சாதான் ஒரு எம்எல்ஏவா இருக்க முடியும். எனக்கு இந்த நெஞ்ச நிமித்தினாக்க நம்முடைய பதவி போயிடும். தாழ்மையோடு நடந்தாதான் மதிப்பு. ஆனா முதலமைச்சர் மக்கள் என்ன பண்ணுவாரு? நெஞ்சு நிக்க மாட்டார், மக்களிடத்திலே பணித்திருப்பார். ஏன்னா அவர்கள் தான் அவரை முதலமைச்சராக இருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை கொடுப்பவர் மக்கள். ஆகவே இந்த இடத்திலேயே இடத்திற்கு ஏற்ப மாறுகின்ற ஒரு நபர் அல்ல, இயேசுவிலே வெளிப்படுகின்ற கடவுள் அரசர் எல்லாருக்கும் சாந்த குணமுள்ளவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் அரசனை பார்த்து பயந்து கிடந்த அந்த காலனி ஆதிக்கம் செய்கிற ரோம பேரரசை பார்த்த அந்த மக்கள் முதலாக வாக்கு தத்தம் நிறைவேறியது. எங்களுக்கு ஒருவர், என்னை போலவே ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒருவர், என்னை போலவே புறந்தள்ளப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒருவர் எனக்கு அரசராக வருகிறார். நான் அவரை அரசராக போகிறேன். எனக்கான அரசர் அவர், என் குடும்பத்தை சார்ந்தவர், என்னை போலவே எளிமையானவர். அந்த நம்பிக்கையும் அந்த மகிழ்ச்சியும் அந்த மக்கள் இருந்ததினாலே உற்சாகத்தோடு இயேசுவை வரவேற்றார்கள். அதனுடைய நீட்டிப்பாக நடைபெறுவதுதான் இந்த ஆண்டவர் இயேசுவை அடிப்படை செய்கின்ற இந்த நிகழ்வு.
இந்த அருட்பொழிவு நிகழ்வு என்பது ஒரு நபர் விருந்துக்கு தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்திருந்தார். அந்த நபர் அதிகார வர்க்கத்தினுடைய அடையாளம், பரிசேய சமூகத்தை சார்ந்தவர். சமய அதிகாரத்திலே முதன்மையானவர்கள் யாரு? பரிசேயர். யூத சமயத்திலே உயர்வான இடத்திலே இருக்கின்ற ஒரு குழு என்றால் அது பரிசேயர் குழு. ஏனென்றால் திருமறையை கற்று மற்றவர்கள் போதிக்கக்கூடிய அதிகாரம் தான் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திருமறையை கிழித்து தங்களுக்கு சாதகமாக மாற்றி போதிக்கக்கூடிய அதிகாரத்துக்கு இருந்தது. எனவே அதிகார வர்க்கத்தின் உயர் அடுக்கில இருக்கின்ற ஒரு மனிதன் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருக்கிறான். அவன் ஏன் அழைத்தான் அப்படின்றது அந்த நிகழ்வு முடியும் போதுதான் நமக்கு தெரியும். ஏன்னா விருந்துக்கு அழைத்தவன் அவரின் முறையாக உபசரிக்கவில்லை. அவருடைய கைகளை கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. ஆனால் பாவியங்கள் என்று இந்த சமூகம் சொல்லுகின்றதற்கு விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் கால்களிலே உடைத்தார். இப்ப சாந்த குணமுள்ளவராய் வருகின்ற ஆண்டவரை தன் உள்ளத்தினுடைய கடினப்பாடு, தன்னுடைய பாவத்தினாலே அவர்கள் சுமக்கின்ற அந்த குற்ற உணர்வு, அதை தாண்டி இந்த சமூகம் கொடுக்கின்ற நெருக்கடி, அவமானங்கள், நிந்தனைகள், இப்படிப்பட்ட பாரத்தோடு என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆள் கிடைத்தால் அவருக்கு நான் சரணடைகின்றேன் என்கின்ற அந்த உணர்வோடு தான் இந்த பெண் ஆண்டு தேசத்திலே வந்திருக்கிறார். தைலத்தை தடவுன்னா யாருக்கெல்லாம் தடவில்லை. ஆனால் யாருக்கு அதை பூச வேண்டும் என்பதை அந்த பெண் அறிந்திருந்தார். ஆகவே தன்னுடைய அரசர், தன்னுடைய மீட்பர் யார் என்பதை அந்த பெண் அறிந்திருந்தார். ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம் பேசுகிற என்ன விளைவித்த தைலத்தை பணமே வீணாகிறார். இதை வித்து பணமாக்கி இருக்கலாம், அதை பணமாக்கி ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம். கடவுளுக்கு என்று நாம் ஒரு செயலை செய்ய துணிகின்ற போது அதை தடை செய்ய கூடாது. அதனுடைய விலை என்ன என்பதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. அந்த பெண் தன் உள்ளத்தை ஆண்டுக்கு முன்பாக ஊற்றினார். தைலத்தை மாத்திரம் ஊற்றல. இரண்டாவது, அந்த தைலத்தினுடைய மதிப்பு என்பது ஓராண்டு வருமானம். ஓராண்டு வருமானம். இப்ப பல நேரத்துல இன்னைக்கு திருச்செந்தூர் பெரிய பிசினஸ் என்னன்னா தசமபாடு இல்லையா? தசமபாடு கேட்குது. அந்த திருச்செந்தூர்லயும் சரி, திருச்செந்தூர் சரி, ஊழியக்காரர்கள் மக்களை மிரட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை என்ன? தசமபாடு. தசமபாடு கொடுங்கன்னா கடவுள் வந்து சாபத்துவம் வீட்டு வாசல்ல வச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி மிரட்டுகின்ற அளவுக்கு தசமபாடு என்கின்ற வார்த்தை இருக்கிறது. மிகப்பெரிய கெட்ட வார்த்தையாக மாறிவிட்டது. சமீபத்தை என்பது செலுத்துகின்றவருடைய விருப்பம். அதை யாருமே நிர்பந்தப்படுத்த கூடாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது பெறுவது அதை எப்படி காட்சியாக செலுத்த வேண்டும் என்பதை வழிகாட்ட வேண்டுமே தவிர அதை எங்கிட்டுதான் முழுவதும் சொல்லி மிரட்டக்கூடாது. எனக்கு ஊழியக்காரர்கள் எல்லாமே அதுதான் செய்து கொண்டிருக்கிறார். தசமபாகம் உள்ளது தேவை. கடவுளுக்கு காணிக்கை செலுத்து, கடவுளுக்கு கருத்தை செலுத்த வேண்டும், மக்களை நாம் நேசிக்க வேண்டும். இந்த ரெண்டுமே செய்யணும். கடவுளுக்கு செலுத்துறேன்னு சொல்லிட்டு ஏழைகளை பராமரிக்காமல் இருப்பது கூடாது. நம்ம பக்கத்துல இருக்கிற அல்லது நம்ம கிட்ட வந்து கையேற்றி நிற்கிற ஒரு நபருக்கு உதவி செய்யாமல் இந்த காசு தான் எடுத்து போய் நான் காணி போடணும் அப்படின்னு சொன்னேன், அது பாவம். நான் ஏற்கனவே கொடுக்குறேன் அதனால கடவுளுக்கு காணி கொடுக்க மாட்டேன்னா அதுவும் தவறு. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்லுகிற போது ஆண்டவருக்கு அவருடைய பெயருக்கு மகிமை செலுத்தி காணிக்கையை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிக்கிறது. அது கட்டாயமா இல்லை.
மன விருப்பத்தின்படி கொண்டு வந்துதான் பழகணும். நான் சொல்றதுக்காக நீங்க நாளைக்கு செலுத்தினா மனசுக்குள்ள நிறைய செலவு இருக்குது, வேற வந்து டாக்டர் பண்றாரு அப்படி நினைச்சுட்டே நம்ம கொடுத்தோம்னா அந்த அதிகாரம் செய்கிற மனிதர்களுக்கு ஒருவேளை நம்ம வந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா கடவுள் அதை என்ன பண்ண மாட்டேங்குது, அதை காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா அது மன விருப்பத்தோடு செலுத்தப்பட்ட காணிக்கை கிடையாது. இங்கே இந்த விருதுக்கு பார்த்தோம்னா விருந்துக்கு அழைத்திருக்கிறார். விருந்து எல்லாமே ஆயத்தமா இருக்கணும். ஆனால் அவரை மண்ணுக்கு வந்து ஏற்பதற்கு அந்த பரிசு ஒரு தயக்கம். ஏன்னா உடலால் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்பது ஒன்று. இன்னொன்று, உடலால் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே நான் பரிச்சயம் என்கின்ற அந்த அதிகாரம் கொஞ்சம் உள்ள இருக்கிறார். செய்தி பல வியாதி இருக்கும், பல பிரச்சனை இருக்கான், பல கடன் தொல்லை இருக்கான். சாதியை நான் வந்து உயர்ந்தேன் போர்த்திரியா வெளியினாலும் சாதி பெருமைகள் வந்து நாட்டுல அதிகமா இருக்கு. இப்ப கூட சமீபத்துல இந்த திரைப்பட விமர்சனம் பேர்ல பிள்ளைங்க பேசிக்கின்ற போது நாங்களாம் வந்து பெரிய வீட்டு பொண்ணு வீட்டை பார்த்தா முடிச்சதா இருக்குது. அப்போ எது பெரிய வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்ல வைக்குதுன்னா அந்த சாதி. அப்போ கஞ்சிக்கே வகையினாலும் கூட இருக்கிற அந்த சாதி ஆக்கம் என்பது இந்த சமூகத்திலே மற்றவர்களை இழிவாக பார்ப்பதற்கு செய்கிறது. அந்த பரிசையினுடைய மனநிலையும் அது உடல் கூட அவருக்கு தோற்றம் வைக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் பரிசை என்ன உள்ள பண்றாங்க. என்னுடைய கம்யூனிட்டியை சார்ந்தெல்லாம் வந்திருக்கிறான். நான் போய் அதுக்கடிமா எனக்கு வேலை செஞ்சேன்னா என்ன பார்க்கிறவன் நீ என்ன கவனிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பானதுக்காக பல நேரத்தில் நம்ம அனைத்து விருந்தினரை கூட முறையாக என்ன பண்றதில்ல, உபசரிப்பது கிடையாது. இந்த மனநிலையோடு அந்த பரிசையில் இருக்க இந்த பெண் விலை உயர்ந்த ஓராண்டு வருமானத்திற்குரிய மதிப்புடைய அந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் காலங்களிலே ஊற்றுகின்றார். நற்செய்தி 4 நற்செய்தி நூல்களிலும் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. 4 நற்செய்தி நூல்களிலும் ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தால் அது மிகப்பெரிய வலிமையான நற்செய்தி. சில நிகழ்ச்சி பார்த்தா மத்தியில் இருக்கும் ஆட்கள் இருக்க வாக்கில் இருந்த மத்தியில் இருக்க லூகால் இருந்த. ஆனால் இந்த நிகழ்வு நீங்க பார்த்தோம்னா 4 நற்செய்தி ஒன்றுமே இருக்கும். அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. ஆண்டவருடைய மகிமையை அந்த பெண் செலுத்துகிறார். அத்தனை திரளான கூட்டத்திற்குள்ளே தான் வாழ்கின்ற உணர்வோடு அதே வேளையிலே இங்கேதான் என்னுடைய மீட்பர் இருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டவராக இயேசுவின் இடத்திலே வந்து எல்லாரும் பார்க்க அந்த விலை உயர்ந்த தயாரித்து இயேசுவின் தலையிலே வார்த்து, நீங்க யாரு வேணாலும் ராஜா வேணுங்க, எனக்கு ராஜா இயேசுதான். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க ஏற்றுக்கினாலும் என்னுடைய மீட்பர் இவர்தான், என்னுடைய அரசர், எனக்கான வாழ்வில் மீட்பர் இவர். இவர்கள் தவிர வேறு எவருமே ஒடுக்கப்பட்ட மக்களை மதிப்பிற்குரியவராக பார்க்கவில்லை என்பதை அந்த பெண் கவனித்திருக்கிறார். அந்த இடம் பெத்தானியாவாக இருப்பதினாலே அந்த பெண் ஒரு மகளிர மரியாதை இதனால் லாசருவின் சகோதரியாகிய மரியாதையாக இருந்திருக்க வேண்டும் என்று திருமறை ஆய்வுகள் சொல்லுகின்றன. இந்த நறுமண தைலம் என்பது இந்தியாவிலே விளைகின்ற ஒரு ஸ்பைக்நாட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூர்முனை உடைய ஒரு மரத்திலிருந்து அதனுடைய வேரிலிருந்து எடுக்கப்படுவதுதான் இந்த ஸ்பைக்நாட் என்று சொல்லப்படுகின்ற இந்த நறுமண தைலம். அந்த நறுமண தைலத்தின் பேரு ஸ்பைக்நாட். அது இந்தியாவிலே விளைகின்ற ஒரு மரத்தினுடைய அந்த எசன்ஸ்ல இருந்து எடுக்கப்படுகின்ற தைலம். அதுதான் அந்த நாட்களிலே உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த தைலமாய் இருந்திருக்கிறது. அந்த பெண் பாமியாக மிகப்பெரிய யாரோ ஒரு செல்வந்தன் அதை அந்த பெண்ணுக்கு அதை சன்மானமாக கூலியாக கொடுத்திருக்கிறார். பாவத்திலே பெற்ற அந்த செல்வத்தை
பாவத்தை தீர்த்துக் கொள்வதற்காக பாவிகளின் நேசராக இருந்த ஆனந்த நேசத்திலே ஊற்றி அந்த பாவத்தினால் விளைந்த கூலி எடுத்து இயேசுவில் ஊற்றினாலே அந்த தைலத்திற்கே ஒரு மதிப்பு. அது அபிஷேக தைலமாய் மாறி போடுது. இல்லையா? நம்முடைய பாவங்களை சம்பாதித்தவர்கள் நாம அனுபவிக்கூடாது. அதை கொண்டு வந்து அது பாவ நிவாரண பலியாக கூட செலுத்தி விடலாம். அதன் பிறகு கடவுள் அதை என்ன பண்ணுவாரு? அதை தூய்மைப்படுத்தி அதை ஏழைகளுக்கு வாழ்வாய்ப்பு முடிக்காதை மாற்றி விடுவார். இந்த இடத்துல பார்த்தோம்னா இதை விற்று ஏழைக்கு கொடுத்துக்கலாமே, இவனுக்கு ஏழை நேசிக்கிறது முக்கியம் கிடையாது. மாறாக இயேசுக்கு ஏன் அந்த தைரியத்தை கொடுத்தவர்? இத்தனை பேர் இருக்கும்போது இவருக்கு ஏன் பார்க்க வேண்டும்? அது குறிப்பாக யூதாசுடைய மனநிலை. கடவுளுக்கு சாதிக்கு செலுத்துகின்ற போது இவளையே போடுற, இவளையே செய்யணும் அப்படின்னு நம்ம காணிக்கை செலுத்த விடாமல் ஒரு தடுத்தாருனா அந்த நபருக்குள்ளே என்ன ஆவி இருந்து யூதாசுடைய ஆவி யார் ஒருவர் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவதை தடை செய்கிறாரோ அவருக்குள்ளே அந்த யூதாசுடைய மனநிலை இருக்கிறது, பிசாசுடைய செயல்பாடுகளை இருக்கிறது. தடை செய்கின்ற ஆவி, கடவுளுக்கு மகிழ்ச்சி செலுத்தக்கூடாதவர்களுக்கு தடை செய்கின்ற ஆவி, அப்படிப்பட்ட ஆவி நிறைந்த மனிதர்கள் நம்ம பக்கத்துல வச்சுக்கூடாது. அவங்க பேச்சு கேட்டு நாம செய்யக்கூடாது. அதே போல எதற்கு எடுத்தாலும் காணிக்கை கூட என்று வஞ்சிக்கிற மனிதனையும் நாம கொண்டாடக்கூடாது. ரெண்டு விதமான சிந்தனை நாம் மனதில் வைத்துக் கொள்கிறோம். கடவுளுக்கு என்று சொல்லி உழைப்பு சுரண்டல் செய்கின்றவரையும் அங்கீகரிக்க கூடாது. அதே நேரத்திலே ஏழை கொடு என்று சொல்லி கடவுளுக்கு கொடுக்காது சொல்றதும், கடவுளுக்கு கொடு என்று சொல்லி ஏழைக்கு கொடுக்காம கொடுக்காது என்று சொல்வதும் இரண்டுமே பாவம். இப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார வளங்கள், ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாழ்வுகள், அறிவு, ஆற்றல், திறமை எதுவாக இருந்தாலும் அதை கடவுளுக்கு பயன்படுத்துவதற்கு நம்மை நாம் முற்றிலுமாக ஒப்புவிக்க வேண்டும். கடவுளுக்கு பெற்றுக்கொண்ட நன்மைக்காக கடவுளுக்கு நன்றி அறிவோடு இருக்க வேண்டும். அந்த நன்றி அறிவை கடவுளுக்கு மீண்டுமாக காணிக்கையாக அதை நாம் செலுத்த வேண்டும். அதோடு கூட ஏழைகளை நாம் நேசிக்க வேண்டும். அடக்குமுறை செய்கின்றவர்களுக்கு பணிந்து போய் எல்லாவற்றையும் செய்கின்றதாம் சந்தவம் வருகின்றவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயங்குகின்ற மக்களாக இருக்கக்கூடாது. அடக்குமுறை செய்தவர்கள் ஆண்டது போதும். சந்தம் குணமுள்ள ஆண்டவரை நாம் மனதில் ஏற்று வாழ்கின்ற மக்களாக இருப்பதற்கு ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கின்ற இந்த எளிய மக்களை போல நாம் காலத்திற்கு ஏற்ப அநீதிகளை கலைந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு அடித்தளம் இருந்தால் மாற்றம்தான். மாற்றம் இருந்தோம்னாலே அந்த இடத்துல மேலும் அடக்குமுறையும் வன்முறைகளும் இருக்குமே தவிர அவர்கள் தங்களை முழுவதும் சார்த்தபம் உள்ளவராக மாற்றிக் கொள்ள மாட்டார்கள். ஒரு மாற்று ஏற்படுகின்ற போதுதான் இந்த பாசிச மனநிலை உடைய இந்த அரசாங்கத்திற்கு விடுதலையாகி ஒரு ஜனநாயகம் நிறைந்த ஒரு சமூகத்திற்குள்ளே நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வடிவமைப்பதற்கு இந்த நல்ல தயரை பூசுகின்ற பெண் வழியாக நமக்கு இந்த நாளிலே இந்த செய்தி அளிக்கப்படுகிறது. அதிகார வர்க்கம் அடையாளப்படுத்துகின்றவர்களை அல்ல, எளிய மக்களின் சார்பில் நின்று உண்மையான தாழ்மையான அன்பு செய்கின்ற அரசரை அடையாளம் கண்டு நாம் அவரை அங்கீகரிப்பதற்கான காலத்திலே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மை நாம் மாநிலத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். புதிய இலக்குகளை நோக்கி புதிய ஒரு உலகத்தை படைப்பதற்கு கிறிஸ்துவின் மனநிலை உடைய ஆட்சியாளர்களை ஏற்படுத்துவதற்கு நாம் இந்த தேர்தல் காலத்தை சரியாக பயன்படுத்துவோம். இது தேர்தல் காலம். இது ஒரு முடிசூட்டு விழாவுக்கு ஆயத்தமாகின்ற காலம். யாரை முடிசூட்ட போகிறோம் என்பதை மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பதற்கு ஆவியானவருடைய துணையோடு நாம் செயல்பட நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை கூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம்.
எல்லா துதிகளுக்கும் தோன்ற பாத்திராயிருக்கிற அன்பின் நல்ல ஆனந்தே, இந்த அருமையான மந்தம் ஆலயத்தை வந்து உங்களை தோன்று கொண்ட ஆண்டுடைய பாராட்டிய தயவுக்காக இடத்திற்காக நன்றி செலுத்தணும். நான் கேட்ட வார்த்தையின் வழியாக ஆண்டுகளை நான் உங்களை கெட்டி சேருவோம். ஆண்டுக்குரிய மகிமையை நாங்கள் ஆண்டவருக்கு மாத்திரமே சேர்ந்து எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். மனித அதிகாரங்களை நாங்கள் தெய்வமாக வெளிப்படுகின்ற அந்த இழிவான துணிகரமான பாவங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவர் ஒருவரையே கனப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் இதை சொல்கிறார், ஆண்டவர் இதை விரும்புகிறார் என்பதை ஒரு உள்ளத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் செய்கிற ஞாபகம் வழியாக எனக்கு துணை செய்கிறார்கள். எல்லாவற்றையும் திருக்கரத்துக்கு ஒப்புகிறோம். வந்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். தாவீதின் மகனுக்கு உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அன்றைக்கு மக்கள் பாடுவது போல இந்த எளிய பெண் தன்னுடைய விலையை உயர்ந்த செல்வத்தை உங்களுடைய மகனாக ஆண்டவர் இயேசுவுக்கு பூசி அதன் வழியாக அவர் இந்த உலகத்துடைய அரசருக்கு அடையாளப்படுத்துவது போல நாங்கள் பெற்றுக்கொண்ட மன்னிப்பு, பெற்றுக்கொண்ட இரக்கத்துக்கு தக்கதாக நன்றி அறிவோடு நடந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார்கள். எல்லா துதிகள் நமக்கு யாவற்றும் பொருளுக்கு சேர்க்கிறோம். இயேசுவின் வழி வேலை செய்கிற அன்பின் நல்ல கடவுளே, அனைத்து ஆட்சி நிறைந்த நம்முடைய தாய் தந்தை வாங்கும் கடவுளை அன்பும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவை அருளும் அமைதியும் தூய ஆவியானவரை வல்லமையான பாதுகாப்பு பெறாமலும் மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் வாழ்க்கை இன்றும் என்றும் எல்லா காரணம் நீடித்து நிலைத்திருந்து வழி காப்பமாக. ஆமென்.